நான் ஓவராலாக ஒரு ஸ்டாக்ஸில் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா ஜென்ரலாக நான் நிஃப்டியை பார்க்குறேன்னு வச்சுப்போமே. ஓகே, நிஃப்டி இன்னைக்கு க்ரீனாக இருக்குது, புல்லிஷாக இருக்குது. அப்போ நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன்னா, என் ஸ்டாக்ஸில் ட்ரேட் எடுத்தேன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நினச்சி நடத்தேன்னா அது cannot give me the ரைட் ரிசல்ட். ஏன்னா நிஃப்டின்றது வந்து ஒரு டாப் 50 ஸ்டாக்ஸ். அந்த டாப் 50 ஸ்டாக்ஸில் வெறும் டாப் 5 ஸ்டாக்ஸ் தான் ஓவரால் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டே தீர்மானிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறேன்னா வெறும் நிஃப்டியை மட்டும் பார்த்து நான் ட்ரேட் பண்ணேன்னா ஆக்சுவல் மார்க்கெட் ரியாலிட்டி எனக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவல் மார்க்கெட் ரியாலிட்டி தெரியணும்னா மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை ஸ்டாக்ஸ் அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை ஸ்டாக்ஸ் டிக்ளைனில் இருக்குது, எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு 500-600 ஸ்டாக்ஸ் இருக்கும்போது அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹை கிட்ட இருக்குது, எத்தனை வந்து 52 வீக் லோ கிட்ட இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஆக்சுவலாக மார்க்கெட் பிரெத் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும். ஸோ தட் நான் ஒரு ஸ்டாக்கில் லாங்கோ இல்லைனா ஷார்ட்டோ போகலாம். இதெல்லாம் எனக்கு ஒரே இடத்துல எப்படி தெரியப்படுத்தலாம்? ஸோ இது எல்லாமே நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னா அது ஒரு பெரிய மேனுவல் டாஸ்க். ஆனால் இதை ஈஸியாக 5 மினிட்ஸில் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். அது எப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டேபிள் தான் நான் சொன்ன டேபிள். ஸோ இதில் டேட் இருக்கும் அண்ட் தென் 4R, 20R, 50R, 52 வீக் ஹை, 52 வீக் லோ அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு இல்லையா? இந்த டேபிளில் நீங்கள் எப்படி ரீட் பண்ணலாம், இதில் என்ன இன்ஃபேர் பண்ணுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை யார் பண்ணான்றதுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து நித்தின் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ நித்தின் வந்து நிறைய இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அவரை பற்றி தெரியணும்னா அவருக்கான அந்த டீட்டெயில்டு இந்த பர்டிகுலர் லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் அதை கோத்ரூ பண்ணாலே அவர் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ், இதுக்கு பின்னாடி இருக்கிற அனாலிசிஸ் பின்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 4R அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த 4R இஸ் நத்திங் பட் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 4%க்கு மேலே அட்வான்ஸ் ஆகிருக்கு, எத்தனை பர்சன்ட் ஸ்டாக்ஸ் வந்து 4%க்கு கீழே டிக்ளைன் ஆகிருக்கு, அதுதான் ஒரு ரேஷியோ. ஸோ ஒரு 500 ஸ்டாக் இருக்குன்னா அதில் ஒரு 300 ஸ்டாக்ஸ் வந்து 4%க்கு மேலே அட்வான்ஸ் ஆகிருக்குன்னா அன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓவரால் ஸ்டாக்ஸ் வந்து மேலே இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கீழே இருக்குது அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் தான் இந்த 4R. 4R சேஞ்சுன்றது என்னென்னா கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் டே இன்றைக்கி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். வெறும் இப்போ 4R மட்டும் மானிட்டர் பண்ணும். ஸோ இந்த 4Rல ஓவரால் அவங்க வச்சுட்டு இருக்க மென்ஷன் பண்ணி டேட்டா படி 4R இருக்குது, அதே மாதிரி 20R இருக்குது. ஸோ 20Rன்றது என்னென்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. இது வந்து ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் கொடுக்கும். அதேமாதிரி 50Rன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா மீடியம் டு லாங் டேர்ம். எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. ஸோ ஒரு 200 ஸ்டாக் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஒரு 100 ஸ்டாக் வந்து 50 டே ஆவரேஜுக்கு மூவிங் கீழே இருக்குன்னா 200 டிவைடட் பை 100 விச் இஸ் 2. ஸோ இந்த நம்பர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் பிரெத் வந்து புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். அதே தான் 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹை கிட்ட இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோ கிட்ட இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த 4Rன்றது வந்து 200க்கு மேலே இருந்ததுன்னா க்ரீன் புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இந்த 20R வந்து 75க்கு மேலே இருந்தால் க்ரீனாக இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி 50R வந்து 85க்கு மேலே இருந்தால் புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் தென் ஓவராலாக இந்த 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம இந்த டேபிளை பார்க்கும்போது நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ as of 24th of October பார்த்தீங்கன்னா இது 127 கிட்டே இருக்குது. ஸோ ஓவராலாக 21st of October பார்த்தீங்கன்னா அது 900 கிட்டே இருந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ் டேவாக இருந்திருக்காது. அதே மாதிரி தான் அந்த மற்ற காலம்ஸ் 20Rன்றது வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோஸ் வந்து 100 மேலே இருந்தாலே இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ் தான். ஸோ 75க்கு மேலே இருந்தாலே போதும். ஸோ இது 100க்கு மேலே இருக்குது. அதே தான் 50Rம். ஸோ ஓவராலாக இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ் படி இது எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ 50Rம் 85க்கு மேலே இருக்குது, 20Rம் 75க்கு மேலே இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷ் ஜோனில் தான் இருக்குது. அதேமாரி 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ ரேஷியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 52 வீக் ஹையை விட இந்த 52 வீக் லோ ரேஷியோ கம்மியாக இருந்ததுன்னா ஸோ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டோட பிரெத்தே பாசிட்டிவாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு டேபிள் வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மார்க்கெட் எந்த அளவுக்கு புல்லிஷாக இருக்குது, இல்லை மார்க்கெட் எந்த அளவுக்கு பேரிஷாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஓவரால் பிரெத் வந்து எனி ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் இதில் ஹைலைட்டு. ஸோ இப்போ நான் செலக்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு இப்போ நான் மிட் கேப் ஸ்மால் கேப் கொடுத்துருக்கேன். ஸோ தட் ஓவராலாக 400 ஸ்டாக்ஸில் இருக்கிற இந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இதில் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அதுக்கு பதிலாக இப்போ நான் வெறும் நிஃப்டி மட்டும் கொடுக்குறேன்னா நிஃப்டின்னு கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்பர்ஸ் மாறும்.
ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50ல் புல்லிஷாக இருக்குது பேரிஷாக இருக்குன்றது. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பையோ இல்லை செல்லோ அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொடுக்காது. ஓவரால் மார்க்கெட் பிரெத் எந்த அளவுக்கு புல்லிஷாக இருக்குது இல்லை எந்த அளவுக்கு பேரிஷாக இருக்குன்றத கரண்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஓவரால் இன்ஃபர்மேஷனே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ட்ரேடிங்கான ஸ்கிரிப்டுக்கான லிங்க், ஃபைன் ஸ்கிரிப்டுக்கான லிங்க்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். யூசிங் விச் யூ கேன் ஈஸிலி ஃப்ரீ ஆஃப் நோ காஸ்ட்லி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.